இஸ்ரேல் மீது பதில் தாக்குதலை தொடங்கியிருக்கிறது ஈரான். ஏவுகணைகளை இஸ்ரேல் வான் பாதுகாப்பு அமைப்பு தடுத்து வருவதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். முழு தகவல்கள் என்ன? நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இப்பொழுது இஸ்ரேலினுடைய வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகள் தங்களுடைய செயல்பாட்டை தொடங்கி இருக்கின்றது. அதாவது ஈரான் வான்பரப்பிலிருந்து இஸ்ரேலை நோக்கி வரக்கூடிய ஏவுகணைகளை உடனடியாக வானத்திலேயே தடுத்து நிறுத்தி அழித்து விடுவார்கள். அதற்காக 3 விதமான கட்டமைப்புகளை இஸ்ரேல் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றது. 3 எப்படி பிரிப்பார்கள் என்றால், ஒன்று ட்ரோன்களை தடுத்து நிறுத்துவதற்கான கட்டமைப்பு, அதுதான் இந்த ஐரன் ட்ரோம் என்பார்கள், கிட்டத்தட்ட இரும்பு கவசம் என்பார்கள், ஐரன் டோம் என்பார்கள், அது ட்ரோன்களை தடுக்கும். இரண்டாவது டேவிட் ஸ்லிங் என்பார்கள், அதாவது டேவிட்டின் மைந்தர்கள் தான் யூதர்கள் என்று சொல்வார்கள். மத அடிப்படையிலாக வைக்கப்பட்ட ஒரு பெயர் தான் இது, டேவிட்டின் மைந்தர்கள் என்பார்கள், யூதர்கள் வழியில் வந்தவர்கள். ஆபிரகாமின் மைந்தர்கள் என்றால் 3 மதத்தை சார்ந்தவர்கள் வருவார்கள், யூதர்கள் வருவார்கள், இஸ்லாமியர்கள் வருவார்கள், கிறிஸ்தவர்கள் வருவார்கள். டேவிட்டின் மைந்தர்கள் என்றால் யூத புனித நூலான அந்த குறிப்பிட்ட புத்தகத்தில் குறிப்பிடப்பட்ட டேவிட்டின் மைந்தர்கள் யூத மக்கள். எனவே அந்த הם ידידינו האמריקנים, אבל הרודנים באיראן טעו טעות מרה, כי ארצות הברית לא קונה את השקרים שלהם, ואנחנו לא נשב בחיבוק ידיים כשמרחף מעלינו צל ההשמדה. ולכן יצאנו כעת למבצע שאגת הארי, פעולה שהיא עוצמתית הרבה יותר. வான் பாதுகாப்பு அமைப்புகளை இஸ்ரேல் நாடு உருவாக்கி வைத்திருக்கின்றது என்று பார்த்தோம். அந்த ஐரன் டோம் என்பதுதான் ட்ரோன்களை தடுப்பதற்கான ஒரு பாதுகாப்பு அமைப்பு. 3 வகையில் ஒரு நாடு இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்த முடியும். எந்த நாட்டின் மீதும் ஒன்று ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்த முடியும், இன்னொன்று ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடத்த முடியும். அந்த ஏவுகணை தாக்குதலை 2ஆக பிரிக்க முடியும். ஒன்று வழக்கமான ஏவுகணை, இன்னொன்று பாலிஸ்டிக் வகையிலான ஏவுகணை. எனவே இந்த வழக்கமான ஏவுகணைகளை தடுப்பதற்கு டேவிட் ஸ்லிங் என்பார்கள், பாலிஸ்டிக் வகையிலான ஏவுகணைகளை தடுப்பதற்கு ஆரோ 3 என்கின்ற ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பு இஸ்ரேல் உருவாக்கி வைத்திருக்கின்றது. ஏவுகணை தாக்குதலுக்கும் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், ஏவுகணையை எளிதாக வானில் மறித்து தடுத்து விட முடியும். ஏனென்றால் அது ஒரு விமானம் எப்படி பறக்குமோ அதே போன்றுதான் பறக்கும், நேர்கோட்டில் பறக்கும். ஏவுகணை என்றால் நேர்கோட்டில் பறக்கும். ஆனால் பாலிஸ்டிக் ஏவுகணை என்பது அதிலேயே சற்று மேம்படுத்தப்பட்டது. அந்த பாலிஸ்டிக் எப்படி பறக்கும் என்றால், ஒரு ராக்கெட் எப்படி நேராக மேலே சென்று அதன் பிறகு வெடித்து அப்படியே கீழ் நோக்கி திரும்புமோ அதே போன்று ஒரு நேர்பாதை, அதன் பிறகு அரைவட்ட பாதை, இப்படி செல்வது பாலிஸ்டிக் ஏவுகணை. இந்த பாலிஸ்டிக் ஏவுகணையை தடுப்பதில் தான் ஒரு நாட்டினுடைய உண்மையான ராணுவ வல்லாதிக்கம் என்பது நிரூபிக்கப்படும். அந்த அடிப்படையிலே இந்த பாலிஸ்டிக் ஏவுகணையை பொறுத்தவரை 10 ஏவுகணை வந்தால் அதில் 8 கூட தடுத்து நிறுத்த விட முடியும். ஆனால் 10ஐயும் தடுத்து நிறுத்த முடியாது. அதுதான் இப்பொழுது இஸ்ரேலுக்கு பெரிய சவாலாக இருக்கும். அதை பற்றி நாம் மேலும் இந்த போர் தொடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு தருணம் வரும். பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாக இஸ்ரேலுக்குள் எப்படி ஈரான் வெற்றிகரமான தாக்குதலை நடத்தியது என்று. ஒன்று ட்ரோன்கள் வந்தால் ஐரன் டோம் என்று சொல்லப்படக்கூடிய முதல் வானியல் கட்டமைப்பு மூலமாக எளிதாக இஸ்ரேல் தடுத்து விடும். அதை கடந்து ஏவுகணை மூலமாக புள்ளியிலிருந்து புள்ளி நோக்கி விமானம் கொண்டு செல்லக்கூடிய வழக்கமான ஏவுகணை தாக்குதல், அதை தடுப்பதற்கு டேவிட் ஸ்லிங் என்கின்ற வான் கட்டமைப்பை இஸ்ரேல் வைத்திருக்கின்றது. 3வது தான் பாலிஸ்டிக் ஏவுகணை. இதை தடுப்பதற்காக ஆரோ 3 என்கின்ற உலகளாவிய சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு கட்டமைப்பை இஸ்ரேல் உருவாக்கி வைத்திருக்கின்றது. அதை உடைத்து எந்த அளவு இஸ்ரேலுக்குள் ஈரான் இப்பொழுது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை அனுப்புகின்றது என்பதுதான் முக்கியமான சவாலாக இருக்கும். அதை எந்த அளவு தடுத்து நிறுத்துகின்றது என்பதில்தான் இஸ்ரேலினுடைய ராணுவ தன்மை நிரூபிக்கப்படும். எனவே இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தான் பெரிய சவாலாக இருக்கும். இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் பாலிஸ்டிக் ஏவுகணையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த அக்னி ஏவுகணை உள்ளிட்டவற்றை எல்லாம் கிட்டத்தட்ட 5000 to 8000 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாய்ந்து செல்லும். அவ்வளவு எளிதாக யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. பிரம்மோஸ் போன்ற ஏவுகணைகளை இந்தியா வைத்திருக்கின்றது என்றால் எந்த விதமான வானியல் கட்டமைப்புகளாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. பிரம்மோஸ் ஏவுகணையை சிந்தூர் நடவடிக்கையின் பொழுது பாகிஸ்தானினுடைய பயங்கரவாத முகாம்களுக்குள் இந்தியா எப்படி பயன்படுத்தியது என்பதை எல்லாம் பார்த்தோம். பாகிஸ்தான் எவ்வளவோ முயற்சித்து பார்த்தும் கூட சீன நாட்டிடமிருந்து வாங்கி வைத்திருந்த வான் பாதுகாப்பு கட்டமைப்புகளை பயன்படுத்தி இந்தியாவினுடைய ஏவுகணை தாக்குதலை தடுப்பதற்கு முயற்சித்தாலும் எந்த ஒரு ஏவுகணையையும் வெற்றிகரமாக பாகிஸ்தானால் தடுக்க முடியவில்லை. அதற்கு காரணம் பிரம்மோஸ் போன்ற அதிநவீன ஏவுகணைகளை இந்தியா பயன்படுத்தியது. எனவே இப்போது ஈரான் அதுபோன்று எத்தகைய ஏவுகணைகளை வைத்திருக்கின்றது. இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாடு என்று சொல்லுகின்றார். ராணுவ ஆயுதங்களை காட்டிலும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இஸ்ரேலில் எப்பொழுதுமே பெரிய அளவில் தயார் நிலையில் இருக்கும். ஏற்கனவே நான் குறிப்பிட்டோம், இஸ்ரேலிலே ஒரு வீடு கட்டும் பொழுது வழக்கமாக மற்ற நாடுகளில் எல்லாம் வீட்டிலே இந்த அறை இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட அறைகள் இருக்க வேண்டும் என்றுதான் வீடு கட்டுவார்கள். ஆனால் இஸ்ரேலில் வீடு கட்டும் பொழுதே சேர்த்து பதுங்குழியையும் அமைப்பார்கள் ஒவ்வொரு வீட்டிலும். ஏனென்றால் எப்போதுமே ஏதோ ஒரு வகையில் போரை எதிர்கொள்ளக்கூடிய நாடு இஸ்ரேல் என்கின்ற நாடு. ஏதோ ஒரு காரணத்தால்
ஜெருசலேமை கைப்பற்றப் போவதாக சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை முன்வைத்து இஸ்ரேல் மீது தாக்குதலை ஏதோ ஒரு யுத்தக்குழு நடத்தி கொண்டே இருக்கும். அது சிரியாவில் இருந்து நடக்கலாம், ஜோர்டானில் இருந்து நடக்கலாம், காசா முனையில் இருந்து நடக்கலாம், ஈராக்கில் இருந்து நடக்கலாம், அல்லது ஏதேனும் ஒரு இஸ்லாமிய குடியரசு நாட்டில் இருந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடக்கலாம். எனவே இஸ்ரேலிய மக்கள் வீட்டோடு சேர்த்து பதுங்கு குழியையும் அமைத்திருப்பார்கள். உடனடியாக அதுக்குள் சென்று பதுங்கிக் கொள்வார்கள். அதன் காரணமாகத்தான் ராணுவ ஆயுதங்களை விட எதிரி நாட்டினுடைய வான்பரப்பை ஊடுருவி சென்று எதிரி நாட்டின் நிலத்தில் விழுந்து வெடிக்கக்கூடிய ஆயுதங்களுக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தை காட்டும் இஸ்ரேல் நாடு எதிரி நாட்டினுடைய ஆயுதங்கள் தங்கள் வான்பரப்பை ஊடுருவி வந்து தங்கள் நிலத்தில் விழுந்து வெடித்துவிடக் கூடாது என்பதற்காக வான் பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்கி வைத்திருப்பார்கள். அதைத்தான் 3 கட்டங்களாக அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். இதில் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை எப்படி தடுக்கப் போகின்றார்கள் என்பதுதான் அவர்களுடைய சாமர்த்தியம் இருக்கின்றது. வழக்கமான ஏவுகணைகளை 10 வந்தால் 10ஐயும் கூட தடுத்து நிறுத்திவிட முடியும். ஆனால் பாலிஸ்டிக் ஏவுகணை 10 வந்தால் எவ்வளவு சாமர்த்தியமான வான் பாதுகாப்பு அமைப்பை வைத்திருந்தாலும், பலம் வாய்ந்த வான் பாதுகாப்பு அமைப்பை வைத்திருந்தாலும் அதில் 2 பாலிஸ்டிக் ஏவுகணையாவது வெடித்து சிதறிவிடும். அப்படி வெடித்தால் இஸ்ரேலுக்குள் இருக்கக்கூடிய டெல் அவீவ் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் பெரிய தாக்கம் ஏற்பட்டுவிடும். அதுதான் ஒரு பெரிய பலமாக இருக்கின்றது. ஏற்கனவே நாம் குறிப்பிட்ட பொழுது டொனால்ட் ட்ரம்ப் எதற்காக ஈரான் உடனான ஒப்பந்தத்தை முறித்துக் கொண்டார் என்றால் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணையை காரணமாக வைத்துதான். ட்ரம்ப் என்ன சொல்லுகின்றார் என்றால், ஒபாமா காலத்தில் நீங்கள் ஈரானோடு ஒப்பந்தம் போட்டிருக்கின்றீர்கள், அந்த ஒப்பந்தத்திலே அணு ஆயுதத்தை ஈரான் தயாரிக்க கூடாது என்று சொல்லுகின்றீர்கள். ஆனால் ஏவுகணையை தயாரிப்பதற்கு ஈரானுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றீர்கள். அந்த அடிப்படையிலே ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணையை தயாரித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த பாலிஸ்டிக் ஏவுகணை என்பது கிட்டத்தட்ட ஒரு அணு ஆயுதத்தை சுமந்து வரக்கூடிய ஏவுகணை எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துமோ அதே போன்றுதான் பாலிஸ்டிக் ஏவுகணையும் தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இஸ்ரேலுக்கு பெரிய தலைவலியாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஒப்பந்தத்தை ஏன் நாம் மதித்து நடக்க வேண்டும்? உடனடியாக ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்வோம், புதிதாக ஒரு ஒப்பந்தம் போடுவோம். அந்த ஒப்பந்தத்திலே எந்த விதமான ராணுவ நடவடிக்கையிலும் ஈரான் ஈடுபடக்கூடாது, குறிப்பாக ஏவுகணை என்பதையே ஈரான் தயாரிக்க கூடாது என்பதாக புதிய ஒப்பந்தம் போடுவோம். எனவே எனக்கு முன்பாக இருந்த ஒபாமா காலத்து ஒப்பந்தத்தை நான் முறித்துக் கொள்கிறேன் என்றுதான் அமெரிக்காவினுடைய அதிபராக முதன்முறை வந்த பொழுதே ட்ரம்ப் ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.